Preview. Hi guys, welcome back to LeTechs. This is Manigandan, founder and CEO of LeTechs. So நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினீங்கனாக்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டாக் புரோக்கர்ல ஃப்ரீயாவே டிமேட் அண்ட் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற புரோக்கர் வந்து Upstox அப்படினு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லீடிங் ஒரு நல்ல டாப் மோஸ்ட் புரோக்கர். ஆக்சுவலா ஏன் இந்த புரோக்கர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றோம் இல்ல ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படினாக்க இவங்க வந்து ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் புரோக்கர் தான். இவங்களுக்கு பிசிக்கல் ஆபீசஸ் எதுவும் இருக்காது. சரிங்களா? அடுத்ததா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெர்மினல், மொபைல் டெர்மினலாக இருந்தாலும் சரி, சிஸ்டம் டெஸ்க்டாப் டெர்மினலாக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராகவும் அட்வான்ஸ்டாகவும் ஒரு ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் தேவைப்படுதோ இந்த எல்லா ஃபியூச்சர்ஸையும் ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் தேவைப்படுதோ எல்லாத்தையும் ஒரு இன்பில்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் டெர்மினல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் டெர்மினலுடைய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ரொம்ப லாங் ஹிஸ்ட்ரி, ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கக்கூடியதும் சரி, மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அப் டு டேட்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ்லேருந்து டூல்ஸ்லேருந்து எல்லாமே இன்பில்டாக இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல் சூப்பராக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இப்போ நாம் ட்ரேட் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிடி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வெர்லூட் என்ற அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த ஜிடிடினா ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆர்டர் டைப்பை ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஜிடிடி அப்படிங்கிறது குட் டில் ட்ரிகர்ட் அப்படின்னு அதோடைய மீனிங் ஆக்சுவலாக. அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு ஆர்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆர்டரில் வந்து புரோக்கரில் ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஒன்று பெண்டிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போட்டிருப்பீங்க. பெண்டிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் கொடுத்த மார்க்கெட் ப்ரைஸ் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் ஆர்டர் இருக்காது. அடுத்த நாள் திரும்ப போய் பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வைப்பீங்க. அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஜிடிடி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிடிடி ஆர்டர் நீங்கள் வந்து ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 365 நாள் வரைக்கும் அது எப்போ அந்த மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் வந்து ரீச் ஆனாலும் அது பெண்டிங்ல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தினம் கேன்சல் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அந்த ஜிடிடி ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா அது 3 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, 6 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, நீங்கள் சொல்லியிருக்க மார்க்கெட் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் மேட்ச் ஆனிச்சுன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதே போல் அந்த ஜிடிடி ஆர்டர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி டேக் ப்ராஃபிட் போனால் டேக் ப்ராஃபிட் அடிக்கும், ஸ்டாப் லாஸ் போனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று அந்த ஜிடிடி ஆர்டரை நீங்கள் மார்க்கெட் வீக்கெண்ட்லேயும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் இன்னொன்று அந்த ஜிடிடி ஆர்டர் வந்து அந்த வெர்லூட் என்ற புரோக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து டெலிவரி மோடில் எடுக்கக்கூடிய ஆர்டர் டைப்புக்கு தான், ஷேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து டெலிவரி மோடுக்கு தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி ஃபியூச்சர்ஸில் பண்ணுறதுக்கோ இன்ட்ராடேவுக்கோ ஆப்ஷன்ஸுக்கோ பண்ணுறதில்ல. பட் அப்ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிடி ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது வந்து எப்படி அக்கௌண்ட்டை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர், பேன் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக கையில் வச்சுக்கிங்க. இன்னொன்று இப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் மூலமாக பண்ணுறது ரொம்ப பெட்டர். காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த புரோக்கர் பொறுத்தவரையிலும் எதுவுமே ஹார்ட் காப்பியே இல்லை, எல்லாமே டிஜிட்டல் தான் ஆக்சுவலாக. நீங்கள் உங்கள் சைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் தான் நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மொபைலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். த்ரூ அந்த லிங்க் மூலமாக பண்ணுங்கள். அந்த லிங்க் மூலமாக பண்ணும்பொழுது நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ட்ரேடராக உள்ளே வரீங்க, பேசிக்கே தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, அப்போ மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்குன்னாக்கா நீங்கள் எனக்கு கூப்பிட்டிங்கன்னா என்னால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். எஜுகேஷனலாக சப்போர்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய
கான்டாக்ட் நம்பர் டைப் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோ கிளிக் பண்ணினீங்கனாக்கா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ 6 டெசிமல் இருக்கும், 6 டிஜிட் இருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ கொடுங்க. சரிங்களா? ஸோ உங்களோட ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்ட் பின் நம்பர் உங்களை செட் பண்ண சொல்லும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதை ஞாபகமாக வச்சுக்கிங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஒவ்வொரு முறை உங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே போகும்போதும் அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? அதனால் ஞாபகமாக வச்சுக்கிங்க. 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இமெயில் ஐடியை நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருக்கக்கூடிய அதே இமெயில் தான் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள்னு கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் இமெயில் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டினியூ வித் இமெயில்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே அப்டேட்டை கிளிக் பண்ணினீங்கனாக்கா இமெயில் ஐடிக்கு அதே போல் ஒரு பின் நம்பர் வரும், ஓடிபி வரும். அதுவும் ஒரு 6 டிஜிட் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கனாக்கா ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக எங்கே போகும் அப்படின்னீங்கன்னா அப்போ தான் நம்மளுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார போகும். ஸோ அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்னதை போல் நீங்கள் உங்களோட பேன் அண்ட் ஆதார் கார்டை ரெடியாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க. அதை கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேனில் இருக்கக்கூடிய பேன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. சரிங்களா? ஸோ ரெண்டும் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலா, ஃபீமேலா, மேரீடா, அதே போல் உங்களுடைய ஆனமுடைய இன்கம் எவ்வளோ வருது, அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை பற்றி கேட்கும். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் அதை வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபாதர் நேம்லேருந்து என்ன ஆக்குபேஷன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கும், ஆர் யூ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னு கேட்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் மஸ்ட்டு வந்து நோ கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு அப்படின்னீங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ண முடியும். பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டாக இருக்கீங்க, பொலிட்டிக்கல் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னீங்கனாக்கா ஸோ கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. டிக்ளரேஷன் அதே போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியராக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எப்போதுமே பிளைண்டாக கொடுத்துட வேண்டாம், ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. அக்செப்டை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போல் டிஜிட்டல் சிக்னேச்சர் பேஜுக்கு வரும். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் உங்களுடைய பேனில் நீங்கள் எப்படி சைன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுங்கள். சரிங்களா? ஒருவேளை நான் பண்ணுறேன், எனக்கு கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது நான் தப்பாக பண்ணிட்டேன், சரியாக பண்ணலை அப்படின்னா கீழே எரேஸ் ஆல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆயிரும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பேனில் நீங்கள் போட்டிருக்க சைன் மாதிரி கண்டிப்பாக அது வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேனில் இருக்கிற மாதிரி உங்களுடைய சைன் நீங்கள் போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். உங்களுடைய டிஜிலாக்கரை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான டிஜிலாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக் அக்கௌண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கண்டினியூ நோ கொடுங்க, கனெக்ட் நவ் கொடுங்க. ஸோ கனெக்ட் நவ் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப்பில் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா டினை பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அதை அலோவ் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஸ்டாக் டிஜிலாக்கர் இன்டகிரேஷனில் போய் உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உங்களுடைய கேமரா அக்சஸுக்கான ஒரு இது கேட்கும், ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கண்டினியூ கொடுக்குறீங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் எடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரியும். நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ மேனுவல் வெரிஃபிகேஷனை விட ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே இருக்குது.
அப்போ நம்மளுடைய ஃபேஸ் டிடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதான சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபேஸ் கிளியராக இருக்கணும். இன்னொன்று பேக்ரவுண்ட் முடிஞ்ச வரைக்கும் பிளைன் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரியான பிளேஸில் நின்று நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுங்க. சரிங்களா? ஸோ அதை எடுத்து கேப்சர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கேப்சர் பண்ணுறது கிளியராக இல்லை அப்படின்னீங்கன்னா ரீடேக், நீ வந்து பார்த்தீங்கன்னா டேக் அனதர் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லை கிளியராக இருக்குன்னா கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதான் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் மூலமாக தான் நீங்கள் பேயின் பண்ண முடியும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பே அவுட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் அந்த பேனில் எழுதினாலும் சரி, பேன் நம்பராக இருந்தாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரி, உங்களுடைய பாஸ்புக்லேயோ அல்லது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயோ போயிட்டு உங்களுடைய நேம் எப்படி இருக்குங்கிறத அதே மாதிரி டிட்டோவாக கொடுங்க. நீங்கள் இப்போ நிறைய பேர் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட நேம் இருக்கும், ஃபாலோட் பை வந்து நம்மளோட இனிஷியல் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் அப்பா நேம் வந்து ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ வந்து ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ நாங்கள் வந்து நேம் ஃபுல் நேம் அப்பா பேர் ஃபுல் நேம் கொடுத்துருக்கோம்னா இங்கே வந்து என்னோட நேம் ஃபுல் நேம் அப்பா பேர் கொடுங்க. இல்லை அப்படின்னாக்கா அங்கே நான் வந்து நேம் இனிஷியல் கொடுத்தேன்னா நேம் இனிஷியல் கொடுங்க. ஏன்னா அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ₹1 வந்து அப்ஸ்டாக் அக்கௌண்ட்லேருந்து வரும். அது எதுக்காக அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் தானே, ஆக்டிவான இருக்கக்கூடிய அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ₹1 வரும். சரிங்களா? ஸோ இந்த ₹1 வரும்பொழுது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலும் ஒரிஜினலாக அங்கேருந்து வரக்கூடிய ஃபிஷ் பண்ணி வரக்கூடிய டேட்டாவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அது வந்து அக்சஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா ஃபெயில்யூர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடி சொன்னது போல் இதில் உங்களுடைய பாஸ்புக்லேயோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயோ இருக்கிற மாதிரி கிளியராக கொடுங்க. ஸோ அடுத்ததாக இவங்கள்ட்ட ஒரே ஒரு ஆஃபர் தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்னது போல் சைன் அப் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறது ஃப்ரீ டிமேட், அந்த ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா? அடுத்ததாக நான் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ₹20 மேக்ஸிமம். ஸோ அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அந்த கமாடிட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா, அல்லது நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக ஓப்பன் பண்ணிக்கிறீங்களான்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போயே நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடைய லாஸ்ட் 6 months ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் டூ இட் லேட்டர் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஈக்விட்டி அக்கௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஓப்பன் ஆயிரும். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நாமினி ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் கேட்கும். ஸோ நாமினி ஆட் பண்ணுற டீட்டெயிலும் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப் டு 3 members நீங்கள் வந்து நாமினியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதை வந்து பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா ஐ வில் டூ இட் லேட்டர். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இதை வந்து இப்போ ஒரு ஐ வில் டூ இட் லேட்டர் கொடுத்தீங்கனாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேக்கெண்டில் போய் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஐ வில் டூ இட் லேட்டர் நான் கொடுக்குறேன். அடுத்ததாக இப்போ உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷனுக்கான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ சைன் இன் வித் ஆதார் ஓடிபின்னு கேட்கும். அதை நீங்கள் கண்டினியூ கொடுங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ரொசீஜர் கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் ஓடிபி வராது ரீஎன்ட்ரு பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சைன் இன் நவ் கொடுக்குறோம். ஸோ சைன் இன் நவ் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய என்எஸ்டிஎல் பேஜுக்கு டைரெக்டாக போயிடும். சரிங்களா? ஸோ என்எஸ்டிஎல் பேஜ் போயிடும். இந்த இடத்துல ப்ரொசீட் டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா என்எஸ்டிஎல் பேஜ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, திரும்ப என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். ஸோ ஒரு டிக் மார்க் போட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஒரு ஸ்க்ரீன், ஒரு பிளைன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராசஸும் நீங்கள் முடிஞ்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு மீனிங். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் சப்மிட்டட், இனிஷியலாக அப்ளிகேஷன் சப்மிட்டட் இருக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாக்க நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு லாகின் டீட்டெயில்ஸுக்கு உள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் போய் எனி டைம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோடது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் சப்மிட்டட்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா வெரிஃபைடுன்னு வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அது வெரிஃபைடுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேலேருந்து 1 டேக்குள்ளே உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கு வந்துடும். உங்களுடைய மெசேஜ்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு அந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வருது அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒருவேளை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியுது எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போய் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் ஃபாலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்ததாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இதே போல் அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்ல புரியல என்ன உங்களுக்கு எப்படி எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு தெரியலனா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கிளியரான ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்னது போல் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நான் அப்போ தான் பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு பேசிக்கே தெரியல அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்து மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதுலையோ இல்லை ட்ரேட் பண்ணுறதுலையோ இல்லை டெர்மினலில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்குனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.